கனவில் பூனைகள் வந்தால் என்ன பலன் என்பதை இப்பதிவில் விரிவாக காணலாம். கனவு என்பது எல்லோருக்கும் வரும். சில கனவுகள் கெட்டவை, சில கனவுகள் நல்லவை. இருப்பினும் ஒவ்வொரு கனவுக்கும் சில அர்த்தம் உள்ளது. சில கனவுகள் சுப அறிகுறிகளை சுட்டி காட்டுகின்றன. சில கனவுகள் அசுப அறிகுறிகளை குறிக்கின்றன. சில சமயம் நமது கனவில் பூனைகளை பார்த்திருப்போம். ஆனால் அதற்கு என்ன அர்த்தம் என்று நமக்கு தெரியாது. ஒவ்வொரு வண்ண பூனைக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உள்ளதாக கூறப்படுகிறது. அதற்கான தகவலை இங்கே காணலாம். பூனைகள் எதை குறிக்கிறது? பூனைகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக புராணங்களிலும் இதிகாசங்களிலும் முக்கிய இடத்தை பிடித்துள்ளது. பண்டைய எகிப்திய கலாச்சாரத்தில் பூனைகள் பயிர்களை பாதுகாக்கும் மற்றும் மகிழ்ச்சியையும் நல்ல ஆரோக்கியத்தையும் தரும் தெய்வமாக பார்க்கப்படுகிறது. மேலும் ஜப்பானியர்கள் பூனைகளை புனிதமானவர்களாகவும் ஆன்மாக்களின் பாதுகாவலராகவும் கருதப்படுகின்றனர். பூனைகள் பாரம்பரியமாக பெண்மையுடன் தொடர்புடையவை. பின்னர் அவை மந்திரவாதிகளின் தோழர்களாக கருதப்பட்டது. இதையடுத்து பூனையை பிசாசுடன் தொடர்பு படுத்தினர். தற்போதைய காலத்தில் நம்மில் பலர் பூனையை ஒரு அபாயமான மற்றும் அசுபமான பிராணியாக கருதுகிறோம். ஆனால் பூனை கனவில் வந்தால் அவை நல்ல பலன்களை தருவதாக கூறப்படுகிறது. பூனை கனவில் வந்தால் என்ன அர்த்தம் என்பதை இப்போது நாம் பார்க்கலாம். கருப்பு பூனைகள் நல்ல மற்றும் கெட்ட அதிர்ஷ்டத்துடன் தொடர்புடையவை. அவை மாந்திரீகம் மற்றும் அமானுஷ்யத்துடன் மிகவும் நெருக்கமாக தொடர்புடைய பூனை வகையாகும். ஒருவேளை உங்கள் கனவில் கருப்பு பூனை வந்தால் நீங்கள் ஆபத்தில் உள்ளீர்கள் என்பதற்கான அறிகுறியாக இருக்கலாம். நீங்கள் முக்கியமான முடிவை எடுக்க வேண்டும் என்பதையும் இது குறிக்கும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் ஒரு முக்கியமான நபர் மூலம் உங்களுக்கு ஏதோ சிக்கல் ஏற்பட போகிறது என கூறப்படுகிறது. பரிகாரமாக சிவலிங்கத்திற்கு நீரால் அபிஷேகம் செய்ய வேண்டும். இதனுடன் ஓம் நமசிவ மந்திரத்தையும் உச்சரிக்க வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்கும். வழியில் செல்லும்போது ஒரு கருப்பு பூனை கண்டால் மக்கள் அதை ஒரு அசுப அறிகுறியாக கருதுகிறார்கள். ஆனால் கனவு அறிவியலின்படி ஒரு கனவில் ஒரு கருப்பு பூனையை பார்ப்பது மங்களகரமானதாக கருதப்படுகிறது. இதனால் வரும் காலங்களில் பணம் தொடர்பான பலன் கிடைக்கும். கனவில் கோபமான பூனையை கண்டால் என்ன பலன் என்பதை பார்க்கலாம். பூனைகள் இயல்பாகவே பெண்களுடன் தொடர்புடையவை. உங்கள் கனவில் நீங்கள் ஒரு கோபமான பூனையை கண்டால் உங்கள் வாழ்க்கையில் கூடிய விரைவில் ஒரு பெண் வரப்போகிறாள் என அர்த்தம். அது மட்டுமல்ல, உங்களுக்கு வேண்டப்பட்ட அல்லது நெருங்கிய பெண் கஷ்டத்தில் உள்ளார் என கூறப்படுகிறது. பூனை உங்கள் சொந்த இயல்பின் ஒரு பகுதியை குறிக்கிறது. குறிப்பாக பாரம்பரியமாக பெண்ணாக கருதப்படும் பூனை கோபமாக இருக்கிறது என்பது நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்திற்காக போராடி கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். பூனை குட்டிகள் கனவில் வந்தால் என்ன பலன் என்பதை காணலாம். உலகில் உள்ள அழகான உயிரினங்களில் பூனை குட்டிகளும் அடங்கும். அவை உங்கள் கனவில் வந்தால் நீங்கள் பாதுகாப்பாக இல்லை என அர்த்தம். அல்லது நீங்கள் பாதுகாப்பாக உணரும் மற்றவர்களை அவர்கள் அடையாளப்படுத்தலாம். இல்லையெனில் உங்கள் குழந்தையின் அடையாளமாகவும் இருக்கலாம். பூனைக்குட்டிகள் கனவில் வந்தால் எதிர்காலத்தில் மற்றவர்களுடனான உங்கள் உறவு மிகவும் நன்றாக இருக்கும் என்பதை குறிக்கிறது. உங்களுக்கு உதவி செய்பவர்களை உண்மையாக நடத்த வேண்டும். உன் காரியத்தை செய், அதிகம் யோசிக்க வேண்டாம் என்பதை குறிக்கிறது. பூனை விளையாடுவதைப் போல் கனவு வந்தால் என்ன பலன் என்பதை பார்க்கலாம். பூனைகள் இயல்பாகவே குறும்புத்தனமான மற்றும் விளையாட்டுத்தனமான உயிரினம். உங்கள் கனவில் பூனை விளையாடுவதைப் போல் கனவு கண்டால் அது உங்களை சற்று ஓய்வெடுக்க கூறுகிறது. இரையுடன் விளையாடும் பூனைகள் அதிர்ஷ்டத்தின் சகுனமாக பார்க்கப்படுகின்றன. நீங்கள் எதிர்பார்க்காத மூலத்திலிருந்து நிதி ஆதாயங்களை பெறலாம்.
ஆனால் நீங்கள் பூனையுடன் விளையாடி கொண்டிருந்தால் சகுனம் குறைவாகவா சாதகமாக இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் ஒருவரிடமிருந்து நீங்கள் துரோகம் அல்லது வஞ்சகத்தை எதிர்கொள்ள நேரிடும் என்று சிலர் நம்புகிறார்கள். நோய்வாய்ப்பட்ட அல்லது இறந்த பூனைகள் கனவில் வந்தால் என்ன பலன் என்பதை காணலாம். ஒரு நோய்வாய்ப்பட்ட பூனையை கனவில் காண்பது வரவிருக்கும் நாளில் உங்களுக்கு பிடித்த காரியங்களை செய்யும்போது தடைகள் வரும் என கூறப்படுகிறது. அது மட்டுமல்ல, உங்கள் ஆரோக்கியத்தின் மீது கவனம் செலுத்த வேண்டும். இறந்த பூனைகளை கனவில் கண்டால் அதிர்ஷ்டத்தின் சரிவை குறிக்கிறது. மேலும் உங்களை தொந்தரவு செய்யும் பல எரிச்சலூட்டும் விஷயங்கள் நீங்கள் அனுபவிப்பீர்கள். அதே சமயம் நீங்கள் சமீப காலமாக சற்று மன சோர்வடைந்திருப்பதையும் சில விஷயங்களில் நீங்கள் வெறித்தனமாக இருக்கக்கூடும் என்பதையும் அவற்றின் செல்வாக்கிலிருந்து விடுபட முடியாது என்பதையும் இது காட்டுகிறது. பூனை உங்களை தாக்குவதைப் போல கனவு கண்டால் என்ன பலன் என்பதை காணலாம். பூனைகள் உங்களை தாக்குவதைப் போலவோ அல்லது பூனைகள் தாக்கிக் கொள்வதைப் போலவோ கனவு வந்தால் அது பேரழிவின் அறிகுறியாக கருதப்படுகிறது. அது உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்பத்தினருக்கோ நடக்கலாம். ஒரு பூனை உங்களை கடித்து வைப்பது போல் கனவு வந்தால் நிஜ வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் எதிரிகளிடம் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் மற்றும் உங்கள் சொத்துக்களை இழக்கும் சூழ்நிலைகள் உருவாகலாம். ஒரு பூனை உங்கள் கையை கடிப்பது போல கனவு கண்டால் போட்டியாளர்கள், எதிரிகள் அல்லது நண்பர்கள் கூட உங்களை காயப்படுத்துவார்கள் என்பதை குறிக்கிறது. பூனைகள் கனவில் வந்தால் என்னென்ன பலன் என்பதை இப்பதிவில் விரிவாக பார்த்தோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கவிதை உலகம் SSRJ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.